Hi students, நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் 1.12 பார்க்க போறோம். நமக்கு 3 × 3 வரிசையுடைய A என்ற சதுரணி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா A, B மற்றும் C ஓட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்புகள்ல இருந்து A னுடைய நேர்மாறு கண்டுபிடிக்கணும். நம்ம நேரடியா போடுற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி A னுடைய நேர்மாறை கண்டுபிடிக்க கூடாது. இங்க ஏன் அப்படி கண்டுபிடிக்க கூடாதுன்னா இங்க செங்குத்து அணின்னு கொடுத்துட்டாங்க. கொடுக்கப்பட்டுள்ள அணியானது செங்குத்து அணி அப்படின்னு கொடுத்ததுனால அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, ஏனுடைய நேர்மாறு ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் படி தான் நம்ம இங்க ப்ரூவ் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏ என்பது செங்குத்து அணி என்க. அப்ப அதோட மெயின் கண்டிஷன் என்ன, A inverse is equal to A transpose. இப்போ A inverse is equal to A transpose. இப்போ நம்ம ABC ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? இப்போ ABC னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நாம A into A transpose மல்டிபிள் பண்ணா I கிடைக்குமா? சோ நாம A into A transpose கண்டுபிடிச்சோம்னா ABC வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு இதுதான் மெத்தட். இத ABC வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா போதும், அது A இன்வர்ஸ் ஆயிடும். அப்போ செங்குத்து அணிங்கிறது கொடுத்திருக்கிற இந்த கண்டிஷன் பொறுத்து நம்ம நிரூபிச்சிடலாம். இப்போ ஏங்கிறது என்ன, 1/7 6 - 3A B -2 6 2C3. இப்போ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. A இன்வர்ஸ் என்ன வரும், இந்த 1/7 அப்படியே வந்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிறையை நிரலா மாத்துவோமா, ஃபர்ஸ்ட் நிறையை ஃபர்ஸ்ட் நிரலாக, இரண்டாவது நிறையை இரண்டாவது நிரலாக, இத வந்து நிறையை நிரலா மாற்றோம். இப்போ மூணாவது நிறையை மூணாவது நிரலாக மாத்தியாச்சு. இப்போ வழக்கமான அணி பெருக்கலின்படி இந்த இரண்டு அணிகளை நான் பெருக்க போறேன். A transpose is equal to 1/7 6 - 3 into A B -2 into 6 2C3 into 1/7 6 B2 -3 -2C A63. இப்போ இந்த ரெண்டு அணியை பெருக்கிறதுக்கு முன்னால இந்த இரண்டு நம்பர்ஸையும் நம்ம தனியா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப என்ன வரும், 1/7 into 1/7. அப்போ இந்த நிறை மற்றும் இந்த நிரலை பெருக்குமா, 6 × 6 36 பிளஸ் 9 A × A A². இங்க பாத்தீங்கன்னாக்கா 6B மைனஸ் × மைனஸ் பிளஸ் 6 பிளஸ் 6A. இங்க என்ன வரும்னா 6 × 12 மைனஸ் 3 3C பிளஸ் 3A. சாதாரண அணி பெருக்கல் தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா இரண்டாவது நிரை மற்றும் முதல் நிரை. அப்போ 6B plus 6 plus 6A B² plus 4 plus 36 2B minus 2C plus 18. இந்த அணியை பெருக்கிறப்போ ஒவ்வொரு உறுப்பா எடுத்து தெளிவா செய்யணும், இல்லைன்னா எளிமையா இங்கே நமக்கு மிஸ்டேக் வர பாசிபிள் அதிகம். 6 × 2 12 minus 3C plus 3A 2B minus 2C plus 18. மூன்றாவது நிரை மூன்றாவது நிரல், கடைசி நிரை மற்றும் நிரல் 4 plus C² plus 9. ஓகேவா? இப்போ இது என்னன்னு சொல்லலாம், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா 1/49 எழுதிக்கலாம். அப்போ இன்ட்டு இது வந்துடும். இப்போ என்ன சொல்லியிருக்கோம்னா A transpose is equal to I வருமா, அப்போ இந்த A transpose பதிலா நம்ம என்ன எழுதுறோம்னா இந்த இதை எடுத்து எழுதிக்கலாம். முன்னாடி 49 இருக்கும், 1/49 36 plus 9 plus A² 6B plus 6 plus 6A 12 minus 3C plus 3.
அடுத்ததாக 6b plus 6 plus 6a b square plus 4b 36 2b minus 2c plus 18. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே எழுதிக்க. இது எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டோம்? அப்போ அழகு அணி வந்துருதா? அழகு அணி எப்படி இருக்கும்? இங்கே 3x3 வரிசையுடைய அணி கொடுத்துருக்கு, அதனுடைய அணிப்பெருக்களும் 3x3 வரிசையுடைய அணியாக கிடைச்சிருக்கு. அப்போ அழகு அணி எப்படி இருக்கும்? 3x3 வரிசை தானே கிடைக்கும். நான் என்ன பண்றேன், இங்க ஒரு 49ஆல ரெண்டு பக்கமும் பெருக்கிறேன். அப்போ என்ன வரும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த 49 உள்ள பெருக்கிக்கலாமா? அப்போ 49 0 0 0 49 0 0 0 49. இப்போ இரண்டு அணிகள் சமமா இருக்குன்னா அதனுடைய ஒத்த உறுப்புகள் சமமா இருக்கும். அதாவது இங்க இருக்கிற முதல் என்ட்ரி அங்க இருக்கிற முதல் என்ட்ரிக்கு சமமா இருக்கும், இரண்டாவது என்ட்ரி அங்க இருக்கிற இரண்டாவது என்ட்ரிக்கு சமமா இருக்கும். அப்போ அப்படி சமப்படுத்துறப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதை எடுத்துக்கலாம். 6b plus 6 plus 6a equal to 0. அடுத்து இதை எடுத்துப்போம். 12 minus 3c plus 3a equal to 0. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டேர்ம் எடுத்துப்போம். இந்த மூணு டேர்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? 2b minus 2c plus 18 equal to 0. ஏன்னா இங்க பாருங்க, இது வந்து இரண்டாவது நிறையில இருக்கிற முதல் உறுப்பு, இங்க இருக்கிற இரண்டாவது நிறையில இருக்கிற முதல் உறுப்பு வந்து 0. அடுத்தது நான் என்ன எடுத்திருக்கேன்? மூன்றாவது நிறையில் உள்ள முதல் உறுப்பும் மூன்றாவது நிறையில் உள்ள முதல் உறுப்பும் சமம். அப்போ இங்க மூன்றாவது நிறையில் உள்ள இரண்டாவது உறுப்பு அங்க 0க்கு சமம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இங்க பாருங்க ஏசி இருக்கு, ஏபி இருக்கு, பிசி இருக்கு. ஏதோ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோம். நான் இது இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது 1 2 3 வச்சுக்கோ. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை நான் கொஞ்சம் மாற்றி தான் எழுதுறேன், வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த 12 இந்த பக்கம் கொண்டு வரப்போ -12 ஆயிடும். இப்போ அடுத்து இதை எடுத்துக்கங்க. இதை எடுத்துக்கிட்டோம் வைங்க, 2b minus 2c is equal to இந்த 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12. அப்போ இதை கழிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3a இது வேண்டியது. இதை விட சின்ன எளிமையான உறுப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய இது இன்னும் இந்த ஸ்டெப் போட்டோம்னா இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இந்த இதை எடுத்துக்கலாம். 6a plus 6b is equal to -6. அடுத்தது இந்த a 3a minus 3c is equal to -12. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இதை கழிக்கிறப்போ இது கேன்சல் ஆகிடுமா? அப்போது இங்கே என்ன வரும்? 3a plus 6b இப்போ இதுல இருந்து நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏதோ ஒரு உறுப்பு கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்தோம்னா இது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகலைன்னா இன்னும் 2 3 சப் டிவிஷன் வந்து அது ரொம்ப லென்த்தியாக போகும். நம்ம கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இதையும் எடுத்துக்கலாம். 2b minus 2c plus 18 எடுத்துக்கிறோமா? ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸ் வந்து குறைக்கணும். அதிகப்படுத்திக்கிட்டே போகிறப்ப என்ன ஆகுனாக்கா சிரமம். -6 இங்கே 2b minus 2c is equal to -18. இப்போ இங்கே கேன்சல் ஆகிடும். 4b plus 6a இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு உறுப்பு இதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ இது போட்டோம்னா இதில் 3 வரும், திரும்ப இன்னொரு 3 வரும், அதுலேருந்து போட்டுகிட்டே இருக்கணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுப்போம். 36 plus 9 plus a square is equal to 49. a square is equal to 49 minus 45 4 வந்தது. அப்போ a ஓட வேல்யூ 2 வந்துடும். இந்த a ஓட வேல்யூ 2 இதில் போடுங்க. 6b plus 6 plus 6a equal to 0ல a ஓட வேல்யூ 2 போட்டோம்னா 2 இங்கே வந்துருதா? a ஓட வேல்யூ தான் 2 போடணும். 6b
plus 6 plus 12 equal to 0. 6b is equal to minus 18. b ஓட வேல்யூ அப்போ minus 3. அடுத்ததா c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 4 plus c square plus 9 is equal to 49. c square is equal to 49 minus 13. c square is equal to 36. c equal to 6. இப்போ a b c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. a b c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். a is equal to 1/7 6 minus 3. a ஓட வேல்யூ என்ன 2. b ஓட வேல்யூ minus 3 minus 2 6 2 6 3. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், இதனுடைய டிரான்ஸ்போஸ் வந்து இன்வர்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா இந்த கண்டிஷன் படி. ஸோ இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. a டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 6. டிரான்ஸ்போஸ்னா என்ன, நிறைய நிரலா மாத்து. 3 நிறைகளையும் நிரல்களா மாத்தணும்னா டிரான்ஸ்போஸ். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிற ஆன்சர். எப்போ இது வந்து பாசிபிள் அப்படின்னா ஏன்ற கொடுக்கப்பட்ட அணியானது செங்குத்து அணியா இருக்குன்னா a இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ். தேங்க்யூ.